அக்டோபர் முதல் டிசம்பர் 2024 வரையிலான மூன்றாவது காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி 6.2% உள்ளது என்று தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியுள்ள பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி 6.5% இருந்த நிலையில் இரண்டாவது காலாண்டில் அது 5.6% குறைந்தது. இந்நிலையில் கடைசி காலாண்டில் 7.5% வளர்ச்சியை எட்டினால் மட்டுமே நடப்பு நிதியாண்டில் 6.5% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை இந்தியா அடைய முடியும். ஏற்றுமதி அதிகரிப்பு, உட்கட்டமைப்பு வசதிகளில் அதிக முதலீடு மற்றும் மகா கும்பமேளாவால் அதிகரித்த தனியார் நுகர்வு உள்ளிட்ட காரணங்களால் நடப்பு நிதியாண்டிற்கான 6.5% வளர்ச்சியை எட்ட வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் வளர்ந்த நாடுகளின் வர்த்தக கொள்கைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிப்பு அடைய வாய்ப்புள்ளது என்றும், வளர்ந்த நாடுகளின் வர்த்தக கொள்கைகளால் பணவீக்கம் அதிகரித்து சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் கூறினார்.